சுந்தரவள்ளி ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. கணவர் சமீபத்தில் இறந்துவிட்டதால் தான் தனியாக சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சமையல் தனியே தவிர அவரது குடும்பம் பெரிய குடும்பம். 2 மகன்கள், ஒரு மகள். தானும் கணவரும் அரசாங்க வேலையில் இருந்ததால் மிகவும் சிக்கனமாக வாழ்ந்து 10 சென்ட் இடத்தில் 3 மாடி கட்டிடம் கட்டி மொத்தம் 9 வீடுகள், தளத்திற்கு தலா 3 வீடுகள் கட்டி மாதம் ஆனால் நிரந்தர வருமானமாக வீட்டு வாடகை கிடைக்குமாறு வீட்டை கட்டி மகன்களுக்கும் மகளுக்கும் பிரித்து எழுதி கொடுத்து விட்டார். கணவர் உயிரோடு இருக்கும் போதே அதை ஒரு உயிலாக எழுதி இருவரும் கையொப்பம் இட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதை பதிவு செய்து 3 பேருக்கும் கொடுத்து விட்டார்கள். தரைத்தளத்தில் இருக்கும் ஒரு வீடு மட்டும் தன்னுடைய பெயரில் வைத்துக் கொண்டார். கடைசி காலத்தில் தன்னை யார் கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வீடு என்றும் முடிவு செய்து வைத்திருந்தார்கள். 3 பேருக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்ய வேண்டிய சீர்கள் செய்து 2 மகன்களையும் மாடியில் தனி கொடுத்தனம் வைத்து விட்டார் அம்மா. கடவுள் புண்ணியத்தில் தனக்கு உடல்நிலை சீராக இருப்பதால் யாரையும் சார்ந்து இருக்காமல் தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். கணவர் கோபால் இருக்கும் வரை சுந்தரவள்ளி அம்மாள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக கவனித்துக் கொண்டு தங்களுக்கு வரும் மாத ஓய்வு ஊதியம் தலா 30,000 வாங்கி அதையும் சிக்கனமாக செலவு செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்வது கடவுளுக்கு பொறுக்கவில்லை. வீட்டிற்கு உள்ளே கோபால் குளியல் அறையில் வழுக்கி விழ தலையில் அடிபட்டு அந்த கணமே உயிர் இழந்து விட்டார். அதற்கு பிறகு 6 மாதம் கவலையுடன் இருந்த சுந்தரவள்ளி அம்மா மனதை தேற்றிக் கொண்டு சகஜ நிலைக்கு திரும்பி தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொண்டு வாழ பழகி கொண்டார். ஏதோ கணவர் இருக்கும் போதே மகன் மகளின் திருமணங்களை நல்ல முறையில் நடத்தி முடித்து விட்டார்கள். அதுவே ஒரு பெரிய பாரம் குறைந்த மாதிரி இருந்தது. மகன்களுக்கும் மகளுக்கும் கோபால் உள்ளூரில் வரன் பார்த்து திருமணத்தை முடித்து விட்டார். மகன் மகள் மூவரையும் முதுகலை பட்டம் வாங்கும் வரை படிக்க வைத்து மூவரையும் ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் வரை கவனித்துக் கொண்டார். அதே போல அவர்களுக்கு வந்த வரன்களும் நல்ல வேலையில் இருப்பதை உறுதி செய்து கொண்டார். சுந்தரவள்ளி கோபாலை திருமணம் செய்து வந்தபோது அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது. ஒரு பெரிய வீடு. கோபால் கூட பிறந்த 3 சகோதரர்களும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தார்கள். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு வேலைகளும் பகிர்ந்து செய்து முடிப்பார்கள். அப்போதெல்லாம் கிரைண்டர் மிக்சி கிடையாது. எல்லாமே கையால் அரைத்துதான் சமைப்பார்கள். அதன் ருசி இப்போதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. கர்ப்பமாக இருக்கும் பொழுது, குழந்தை பெற்ற பிறகு உள்ள காலங்களில் அந்த பெண்ணை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். ஒரு பிள்ளைக்கு எல்லோரும் அம்மாக்களே. குழந்தை அழுதால் அந்த தாய்க்கு முந்தி இனி ஒரு தாய் ஓடி சென்று எடுத்து அணைத்துக் கொள்வாள். புது துணி வாங்கினால் எல்லோருக்கும் ஒரே ரகம். நிறம் மாறலாம், ரகம் மாறாது. பண்டிகை என்று வந்துவிட்டால் போட்டி போட்டு வேலைகளை செய்து முடிப்பார்கள். எந்த கணவன் அதிகம் சம்பாதிக்கிறான் என்ற பேச்சுக்கு இடமில்லை. வயதில் மூத்தவர் யார், அவருக்கு தான் முதல் மரியாதை. எந்த மருமகளும் விடுமுறை என்று தாய் வீட்டிற்கு சென்றது கிடையாது. தேவைப்பட்டால் அந்த பெண்ணின் பெற்றோர் தான் வந்து பார்த்து செல்வார்கள். என்ன கொண்டு வந்தாலும் எல்லா பெண்களுக்கும் கொண்டு வருவார்கள். அங்கு தன் பெண் மட்டும் மகள் அல்ல. அங்கு இருக்கும் அத்தனை மருமகள்களும் அவர்களது பெண்தான். அப்படி வித்தியாசம் பார்க்காமல் கவனிப்பு இருக்கும். வந்தவர்களை மற்ற பெண்கள் தான் வரவேற்று உபசரித்து அனுப்புவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர் சுந்தரவள்ளி. கணவரும் அவரது சகோதரர்கள் படித்து அரசாங்க வேலையில் இருந்தார்கள். 4 மகன்களும் அரசாங்க வேலை. அதன் வருமானத்தை வாங்கி அவரது பெற்றோர் ஒவ்வொரு மகனுக்கும் தனித்தனியாக இடம், வீடு என்று வாங்கி சேர்த்தார். 4 மருமகள்கள். அதில் படித்து பட்டம் பெற்றது சுந்தரவள்ளி ஒருவர்தான். அவரை திருமணம் செய்து கொடுக்கும் போதே சுந்தரவள்ளி வேலைக்கு போக அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் திருமணம் செய்து கொடுத்தார் அவர் அப்பா. கோபாலின் பெற்றோரும் அதை ஏற்றுக்கொண்டனர். திருமணம் முடிந்து ஓராண்டில் அரசாங்க வேலை கிடைத்து வேலைக்கு சென்று வந்தார். வேலை முடித்து வீடு வந்தாலும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்து கொடுத்து வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் 3 குழந்தைகள். அவர்களை வளர்க்கும் பொறுப்பை மற்ற சகோதரிகள் பார்த்து கொண்டதால் அவருக்கு பிள்ளை வளர்ப்பு சுமையாக தெரியவில்லை. தான் சம்பாதித்த பணத்தை மாமனார் கையில் கொடுத்துவிட்டு செலவிற்கு அவரிடம் வாங்கி செல்லும் பழக்கம்தான் நடைமுறையில் இருந்து வந்தது. அதே போல சுந்தரவள்ளி சம்பாதித்த பணம் பொது செலவிற்கு தான் பயன்பட்டது. அது அவருடைய சேமிப்புக்கு செல்லவில்லை.
அதை பற்றி கோபால், சுந்தரவள்ளி இருவரும் கவலைப்படவில்லை. மற்ற 3 சகோதரர்களும் 2 ஆண் பிள்ளைகள். சுந்தரவள்ளியின் மகள்தான் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பெண் வாரிசு. அதனால் அவளுக்கு அதிக செல்லம் எப்போதும் உண்டு. ஆனால் சுந்தரவள்ளி செல்லம் கொடுக்காமல் கட்டுப்பாட்டுடன் தான் வளர்த்து வந்தார். எல்லோருக்கும் மூத்தவர் ராஜன் சுசீலா தம்பதி. அவர்களுக்கு 2 மகன்கள், மதன் மற்றும் பாபு. 2ஆம் சகோதரர் கிருஷ்ணன் மல்லிகா. அவர்களுக்கு சேது, சேகர் என்ற 2 மகன்கள். 3வது சுந்தரம் விமலா தம்பதி. அவர்களுக்கு ரகு, பிரகாஷ் என்று 2 மகன்கள். கோபால், சுந்தரவள்ளி தம்பதிக்கு வருண், விக்னேஷ் மற்றும் பிரியா 2 மகன்களும் 1 மகளும். இந்த 4 சகோதரர்களின் வாரிசுகளும் திருமணம் ஆகி அவரவர் இடத்தில் தனி கொடுத்தனம் இருந்து வருகிறார்கள். ஒவ்வொருவருடைய மகன், மருமகள் எல்லோரும் மென்பொருள் நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள். ஓரிருவர் தனியாக வியாபாரம் செய்து வந்தனர். சுந்தரவள்ளி தான் அந்த வீட்டு கடைசி மருமகள். கோபாலின் பெற்றோர் 4 மகன்களுக்கும் ஒரு கட்டத்தில் சொத்தை பாகம் பிரித்து கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அவரவர் சம்பாத்தியத்தை அவரவர் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவர்களின் பராமரிப்புக்கு ஒவ்வொரு மகனும் மாதம் 10,000 கொடுக்க வேண்டும் என்று கூறி அதுவும் நடந்து முடிந்துவிட்டது. இப்போது இந்த 4 மகன் வீட்டிலும் ஆண்கள் யாரும் உயிரோடு இல்லை. கொரோனா வந்த போது அடுத்தடுத்து தவறிவிட்டார்கள். தாத்தா, பாட்டி, ராஜன், கிருஷ்ணன், சுந்தரம் என்று ஒருவர் பின் ஒருவராக கொரோனாவுக்கு பலியாகிவிட்டனர். அந்த கொடும் வியாதியில் இருந்து தப்பித்தவர் கோபால் மட்டுமே. அவரும் நீண்ட காலம் இருக்கவில்லை. கோபால் இறந்தபோது இந்த குடும்பம் எல்லாம் கடைசியாக ஒன்று கூடியது. இப்போது இருப்பது 4 குடும்பத்தின் அம்மாமார்கள் மற்றும் மகன்கள், மகள் மட்டுமே. கோபாலின் இறப்பிற்கு பிறகு எல்லோரும் ஒன்று சேர இன்னும் வாய்ப்பு வரவில்லை. ஏதாவது பிறந்த நாள் பார்ட்டி என்று ஒன்று கூடினாலும் எப்படியும் 20 பேர் பக்கம் சேர்ந்து விடுவார்கள். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டுக்காரர்கள் என்று 5-6 பேர் சேர்ந்து விடுவார்கள். இது மட்டுமல்லாது சம்பந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு சிறு கூட்டமே சேர்ந்து விடுவது வழக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் விதத்தில்தான் அமைந்துள்ளது. காரணம், 4 குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு பிறந்த நாள், திருமண நாள் என்று வந்துவிடும். இதுவரை இந்த 4 குடும்பமும் ஒன்று சேருவதை தவிர்க்கவில்லை. சில மாதங்களில் 2 முறை கூட கெட் டுகெதர் நடந்துவிடும். ஆனால் ஒரு நிபந்தனை, வார நடுவில் வந்தால் அதற்கு அடுத்து வரும் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமே சந்தித்துக் கொள்வார்கள். எப்படி அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருந்தார்களோ அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல எல்லோரும் விருப்பப்பட்டனர். அதனால் யாரும் எந்த காரணம் சொல்லி தவிர்க்க மாட்டார்கள். இது அல்லாமல் இந்த 4 குடும்பத்தை சேர்ந்த அம்மாமார்கள் வெள்ளிக்கிழமையில் அருகில் உள்ள முருகன் கோவிலில் சந்திக்க தவறமாட்டார்கள். இவர்கள் வீடு அடுத்தடுத்து இல்லாவிட்டாலும் எல்லா வீடுகளும் நடக்கும் தூரத்தில் தான் இருக்கிறது. சந்திக்கும் போது பழைய நினைவுகளை பேசி மகிழ்ந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஆரோக்கியம் எந்த அளவில் இருக்கிறது போன்ற தலைப்புகள் தான் அதிகம் பேசப்படும். அதே போல ஒருவருக்கு முடியாமல் போனால் மற்ற 3 பேரும் அந்தந்த நேரத்தில் உணவு தயார் செய்து கொடுத்துவிட்டு தேவைப்பட்டால் அன்று ராத்திரி கூட இருந்து கவனித்துக் கொள்வார்கள். மூத்தவருக்கு முதல் மரியாதை என்பதை இன்றளவும் கடைபிடித்து வருகிறார்கள். தன் பேச்சு தான் இறுதி முடிவு என்று தெரிந்த மூத்த மருமகளும் அதற்காக அவரது முடிவை யார் மீதும் திணிப்பதும் இல்லை. தன்னுடைய முடிவை எல்லோரிடமும் சொல்லி எல்லோருக்கும் ஏக மனதாக ஒப்புக்கொண்ட பிறகே அதை செயல்படுத்துவார்கள். முதல் தலைமுறை மருமகள்கள் இவ்வளவு இணக்கமாக செயல்பட்டார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை மருமகள் எப்படி இருப்பார்கள்?